அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் யாரை பற்றி பேச போகிறோன்னா, தவுட்டு தற்குறி திராவிடத்தோட கள்ளத்தொடர்பில் பிறந்த விஜயை பற்றி தான் நாம் பேச போகிறோம். ஏன் இந்த ஆளை பற்றி பேசுன்னா, தாவக தொண்டன் ஒரு தவறு செய்யலாம் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்கக்கூடிய ஆள் இந்த ஜோசப் விஜய் தான். அதனால தான் இந்த ஆள் அன்றைக்கி நம்ம வெளுக்க போகிறோம். ஒரு கட்சி தொண்டர்களை எப்படி வழி நடத்துன்னே தெரியாமல் என்ன பிடுங்கிறதுக்கு நீங்களாம் கட்சி ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் கட்சி தொண்டர்களை அரசியல் படுத்துங்க. உங்ககிட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு கருத்து வைக்கிறாருன்னா அதுக்கு எதிர்கருத்து வைங்க. அவதூறு கையில் எடுக்காதீங்க. சொல்லி கொடுங்க. உங்கள் கட்சி தொண்டர்களுக்கு நல்ல நல்ல எண்ணங்களையும் நல்ல புத்தியும் சொல்லி கொடுங்க. இல்லைன்னா செருப்படி விழும். விஜய் அவர்களே உங்களுக்கு இதுக்கு மேலே செருப்படி தான் விழும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தாவக தொண்டன் ஒருத்தன் அண்ணன் சீமான் அவர்கள் தவறாக சித்தரித்து ஒரு படம் போட்டிருக்கிறான். இந்த புகைப்படம் தான். இந்த புகைப்படத்தை பார்த்துட்டு நம்ம கோபப்படாமல் எப்படி கடந்து போக முடியும்? இவனுங்களாம் விவரம் இல்லையா? இவனுக்கு தெரியாதா? வாயில் விரல் வச்சா கூட கடிக்க தெரியாதா? எல்லாம் தெரியும். எல்லாம் ப்ராடு பசங்க, எல்லாமே அயோக்கிய பசங்க தான். இவங்களுக்கு எல்லா விவரமும் தெரியும். தெரிஞ்சே அந்த தப்பை பண்ணுறானுங்கன்னா சொல்கிறது யார்? அதுதான் அங்கே கேள்வி. இவங்களுக்கு இவ்வளோ தூரம் எப்படி தைரியம் வருது? இவனா நல்ல குடும்பத்துலேருந்து பிறந்திருப்பானா? இல்லை ஒரு ரத்தத்துக்கு தான் பிறந்திருப்பானா? பல ரத்தத்துக்கு பிறந்ததுனால தான் இப்படி யோசிக்க முடியும், இப்படி பதிவு போட முடியும். ஆனால் கள்ளத்தொடர்பில் பிறந்ததுனால தான் இப்படி கண்ட மேனிக்கு புத்தி வேலை செய்யுது. இப்போ இப்படியாப்பட்ட தொண்டனை வச்சிருக்கிறானா, அப்போ எவ்வளோ பெரிய தற்குறி தலைவனாக இருப்பான் விஜய்? அந்த ஆளுக்கு இது தெரியாதா? இப்போ கூட கமெண்டில் கம்பு சுற்றுவாங்க. எவனோ ஒருத்தர் செய்கிறது எப்படி விஜய் பொறுப்பேற்றுக்க முடியும்? நாம் தமிழ் கட்சியில் யாரோ ஒருத்தர் தவறு செய்தா சீமான் தான் எல்லாம் திட்டுறீங்க. எல்லோரும் சீமான் பேசுகிறீங்கள? அப்போ இவன் தாவக தொண்டன் செய்கிறது விஜயும் பொறுப்பேற்றுக்கணும்ல. இப்போ அந்த லூசுமாங்க ஒழுங்குமயிராக தொண்டர்களை பக்குவப்படுத்தினா இந்தமாரி தவறு நடக்குமா? எப்போ இதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக போக முடியும்? ஏன்டா தாவக தொண்டர்களா, தற்குறி கூட்டங்களா? இதெல்லாம் தெரிஞ்சே செய்யறது. இந்த திராவிடம் இந்த திராவிட கத்தை யார் சுவாசித்தாலும் அவனுக்கு ஒட்டுமொத்தமாக மாறிடுவானுங்க. அவன் மனநிலையுமே மாறிடும். அவதூறு எப்படி பரப்பலாம், ஒரு கட்சி தலைவரோட குடும்பத்தை எப்படி அசிங்கப்படுத்தலாம், அதில் எப்படி நம்ம சந்தோஷப்படலாங்கிற வேலையை தான் இவனுக்கு செய்வானுங்க. அதனால தான் திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறதுனால தான் விஜயை நம்ம எதிர்க்கிறோம். விஜய் தனிப்பட்ட முறையாக விஜய்க்கு நம்மளுக்கு ஒரு வாக்கிய தகராறு இல்லை. ராமசாமி தூக்கி பிடிக்கிறதுனால தான் நம்ம அந்த ஆளை அடிக்கிறோம். இப்போ இந்த புத்தி வேலை செய்தல் இது எந்த புத்தி? இந்த மாதிரி பதிவு போடுறது எந்த புத்தி? திராவிட புத்தி. இப்போ இப்படி ஒரு புகைப்படத்தை பதிவு போடுறோம். இப்போ நாம் இதுக்கு மாற்ற ஒரு பதிவு போட்டிருந்தோம்னா, இப்போ நான் பேசுகிற நேரம் வேஸ்ட்டுன்னு நினச்சிக்கிறேன். இந்த பதிவு போட்டிருக்கணும்னு தான் தோணுது. அதாவது விஜய் மனைவி வேற ஒருவன் கூட இருக்கிற மாதிரி நானும் ஒரு போஸ்ட் போட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் போட முடியல. விஜய் வேற யார் கூடயாவது இருக்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டுன்னு தோணுது, ஆனால் போட முடியல. இல்லை விஜய் மனைவி வேற ஒன்று கூட இருக்கிற மாதிரி வீடியோ ஒன்று போட முடியும், ஆனால் போட முடியல. ஏன்னா நம்மளாம் சீமான் தம்பியாக போயிட்டோம். எப்பவும் அமைதியாகவே நாங்கள் இருப்போம் அப்படின்னு தாவக தொண்டர்கள் நினச்சிடாதீங்க. இதை விட பல மடங்கு வேலையெல்லாம் பார்க்க முடியும். நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம். சீமான் தம்பிங்க அப்படிங்கிறனால பொறுமையாக இருக்கிறோம். அது குறிப்பாக இந்த பதிவு போட்டால் பார்த்தீங்களா? இப்போ இவனா அவங்க குடும்பத்தில் இருக்கிற அம்மா, அக்கா, தங்கச்சி அவங்கள கூட வேறு மாதிரி சித்தரிச்சு தான் போடுவான். ஏன்னா அந்த மனையில் தான் இருக்கிற அவனுங்களாம் சைக்கோ கூட்டம். இப்போ தற்குறி கூட்டம்னு சொல்கிறோம்ல, இல்லை இவனுங்களாம் சைக்கோ கூட்டம். இதெல்லாம் ஒரு கஞ்சா அடிக்டான கூட்டம். அப்படியாப்பட்ட கூட்டத்துக்கு தான் இந்த பாசம் என்னன்னு தெரியாது, அம்மா யாருன்னு தெரியாது, அக்கா யாருன்னு தெரியாது, தங்கச்சி யாருன்னு தெரியாது. இவனுக்கு எதை வேணாலும் பண்ணுவானுங்க. ஏன்னா பெரியார் கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டானுங்கள. ஆசை அதிகமான வீட்டில் இருக்கிற பெண்கள் கூட உடல் வச்சுக்குவானுங்க. அந்த அளவுக்கு கேவலமான ஆளுங்க ஆகிட்டானுங்க. இல்லைன்னா ஒரு அம்மா வயசில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை இப்படி தவறாக சித்தரித்து பதிவு போடுவானுங்களா? இவனுக்கு வயிற்று சோத்து தங்குறானுங்களா, இல்லை மனித கழிவுல தங்குறானுங்களா? இப்போ இதுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக்கணும் இந்த ஆள் தானே. இந்த ஆளுக்கு எல்லாம் தெரியுங்க. ஏன்னா ஃபேக் ஐடியில் வளர்ந்தவன் தானே விஜய். சொந்த புத்திலேயே வளர்ந்தான். எல்லாம் ஃபேக் ஐடி. ஒரு படம் ஓடுன்னா ஃபேக் ஐடியை வச்சு இவனே ப்ரமோஷன் பண்ணிக்குவான். இவன் ஒரு போஸ்ட் போட்டான்னா ஃபேக் ஐடி வச்சு இவனே லைக்ஸை போட்டுக்குவான். எல்லாமே டபுள் கிராஸ் வேலை தான். சொந்த புத்தியே கிடையாது விஜய்க்கெலாம். அவன் முழுக்க முழுக்க நடித்த முக்கால்வாசி படம் எல்லாமே பாருங்கள் வெளி மாநிலத்தில் ஒன்றை படத்தை தூக்கிட்டு வந்தால் ரீமேக் பண்ணி நடிப்பான். சொந்த அறிவு சொந்த புத்தி ஒரு மயிரும் கிடையாது. அது சினிமா. சரி, தொழிலுக்கு செய்கிற போய் தொலைன்னு விடலாம். அரசியல் அந்த வேலையை காட்டக்கூடாதுல்ல. ஒரு கட்சி தலைவரை இப்படி தவறாக வீட்டில் இருக்கிற பெண்களை இவனுக்கு பதிவு போடுறானுன்னா நீ என்னையா பிடிங்கிட்டு இருக்கிற?
உனக்கு எதுவுமே தெரியாதா? தெரியாம என்ன மயிருக்கு நீ அரசியலுக்கு வர? என்ன கூந்தலுக்கு ஏன் வர? என்ன வந்து புடுங்க போற? நீ எதுவுமே தெரியாது. என்னத்த நீ கிழிக்க போற? திராவிடம் எவ்வளோ பெரிய துரோகம் நம்ம தமிழனுக்கு செய்தோ, அதுக்கு சலிக்காம இந்த விஜயும் செய்வாங்க. மேடையில் வேணா என்ன வேணா கம்பு சுற்றுவான். பணம் சம்பாதிக்க நான் அரசியலுக்கு வரல. நான் பார்க்காத பணமா? பார்த்தல்ல, அவ்வளோ பணத்தை வச்சு என்ன புடுங்கன்னு நீ? இத்தனை வருஷத்தில் எத்தனை பேர்த்த படிக்க வச்சிருக்கிற? லிஸ்ட்டை கொடு. எத்தனை ஏழைகளுக்கு உதவி செஞ்சிருக்கிற லிஸ்ட்டை கொடு. இப்போது அஜித் அவர்கள் இருக்கிறாங்கள, அவர் ஒரு ஊனமுற்றோருக்கு மாதம் 10,000 கொடுத்துட்டு இருந்திருக்கிறாரு. அதாவது மாதம் கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறவங்களுக்கு கூட முன்ன பின்ன விழுவுங்க, சம்பள டேட்டில் மாறி விழுவோம். ஆனால் அந்த நபருக்கு தாண்டான்னு விழுவுதான் 10ஆம் தேதினா பணம். அதுமாரி ஒரு லிஸ்ட்டை காட்டியா? அவரும் உன்னோட சினி ஃபீல்டில் தானே இருந்தார். அவர் பார்க்காத பணமா? அவர் இதுமாரி ஹெல்ப் பண்ணல? அதுமாரி நீ என்ன பண்ணி தொலைச்சின்னு சொல்லு. இங்கே வந்து நான் பார்க்காத பணமா, நான் அரசியலுக்கு வந்தால் சம்பாதிக்க போகிறேங்கிற. இப்போ சம்பாதிச்ச பணத்தை எங்கே வச்சிருக்கிற? பல கோடி செலவு பண்ணி தேர்தலை சந்திக்கிறவன் கொள்ளையடிக்க மாட்டான் நீ நம்புறீங்களா? ஒன்றா நம்பர் ஃப்ராடு கூட்டம் இந்த தாவேக்கா. இவனுங்களாம் வந்து தற்குறி கூட்டம் இல்லை, சைக்கோ கூட்டம், பயங்கரமான சைக்கோ கூட்டம். இப்போ கூட நம்ம இந்த வீடியோவில் கீழே வந்து கமெண்டெல்லாம் கழுவி ஊற்றுவானுங்க விஜய் ரசிகர்லாம். டேய், நீங்கள் உண்மையாலுமே விஜய் ரசிகர்னா அப்படின்னா அவனை செருப்பில் அடிங்க. இந்த பதிவு போட்டான் பார்த்தியா, எங்கள் அந்நியார் அவர்களை தவறாக சித்தரித்து அவனை செருப்பில் அடி. அவன் போட்டதுனால தானே இப்போ நான் வந்து திட்டுறேன். இல்லைன்னா எனக்கு என்ன வேண்டுதலா உங்களை திட்டணும், விஜய் திட்டணுன்னு? அந்த ஆள் ஒழுக்கமாக இருக்கிறானா? எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணி இருக்கிறான்? அதெல்லாம் நாங்கள் பேசுகிறோமா? கடந்து போகிறோம்ல? இத்தோட நிப்பாட்டிக்காங்க. வீட்டில் இருக்கிற பெண்களை தவறாலாம் அப்படி சித்தரித்து நீங்கள் வந்து பதிவு போகிறது தப்பு. அதுவும் எங்கள் அந்நியார் வந்து உங்களுக்கு அம்மா வயசு இருக்கணும், அவங்களை இப்படி தவறாக சித்தரித்து போகிறதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது. இத்தோட நிறுத்திக்கிட்டிங்கன்னா நாங்களும் நிறுத்திக்குவோம். இல்லைன்னா விஜய் குடும்பத்தில் எல்லா பெண்களும் வேற ஒருவரோடு இருக்கிற மாதிரி இதே போல் நாங்கள் பதிவிடுவோம். அப்புறம் தாங்க மாட்டீங்க. அப்புறம் நீங்கள்லாம் விஷம் குடிச்சு தான் சாகணும். தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி. நான் யாராவது தவறாக பேசியிருந்தா நாம் தமிழர் கட்சி உறவுகள் என்னை மன்னியுங்கள்.